பொதுச் செயலாளர் மிஸ்டர் வி கே ஐயர் அவர்களும் இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களும் தமிழ்நாடு ஆளுநர் மேதகு திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக் அவர்களை சந்தித்து மிக முக்கியமான ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பொதுத் தேர்தல், சட்டமன்றத்துக்கு பொதுத் தேர்தல் நடைபெற்றது. மே மாதம் 4ஆம் தேதி அன்று தேர்தல் எண்ணிக்கை நடைபெற்று அதில் தமிழ்நாடு அரசியல் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளில் விஜய் அவருடைய தலைமையில் அமைய பெற்றக்கூடிய தமிழ்நாடு வெற்றிக் கழகம் 107 இடங்களையும், அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலில் கணிசமான வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தை, அதனுடைய தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க கடந்த 9ஆம் தேதி அன்று ஆளுநர் அவர்கள் அழைப்பு கொடுத்தார். 10ஆம் தேதி அன்று விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 13ஆம் தேதி அன்று சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அதிலும் வெற்றி பெற்றார். இப்பொழுது மிக முக்கியமாக எதற்காக நான் ஆளுநர்களை சந்தித்தேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் கடந்த 2 மாத காலமாக எந்த கட்சிகளை எதிர்த்து தமிழ்நாடு வெற்றிக் கழகம் போட்டியிட்டதோ அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொருவராக ராஜினாமா செய்ய வைக்கக்கூடியதும், ராஜினாமா செய்தவுடன் அவர்கள் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்திலே சேரக்கூடிய செயலும் நடைபெற்று வருகிறது. பொதுவாக இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான சட்டம் இருக்கிறது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கிறது. ஒரு கட்சியிலே வெற்றி பெற்றவர்கள் 3/2 பங்கு அந்த கட்சி உடைந்து போனால் அது ஏற்றுக்கொள்வார்கள். அது கட்சி தாவல் சட்டத்தின் வராது. அதே சமயத்தில் தனி ஒருவராகவோ அல்லது 5 பேரோ 10 பேரோ போகின்ற பொழுது அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வந்துவிடும். எனவே இப்ப அதை தவிர்ப்பதற்காக இப்பொழுது ஒவ்வொருவராக இப்பொழுது வாரம் ஒருவர் என்ற வகையில் இதுவரையிலும் 6 பேர் அதிமுகவில் இருந்தே ராஜினாமா செய்திருக்கிறார். வழக்கமாக இதுபோன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அது ஒரு கட்சியிலே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கோ இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சிக்கு இழுத்தால் அதுக்கு பேர் குதிரை பேரம் என்று, அது கார்ஸ் ரைடிங். ஆனால் அந்த குதிரை பேரத்தை இப்பொழுது வித்தியாசமாக செய்கிறார். எப்படி என்று சொன்னால், சடனா பாக்குறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போறாரு, உடனே ராஜினாமா பண்றாங்க, அடுத்த நாள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்க்கிறார். எனவே இது குதிரை பேரத்துக்கு சமமானது, அதுக்கு நிகரானது, அது குதிரை பேரம் தான். எனவே இது குதிரை பேரமாக கருதி இது இந்த சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல எந்த காரணத்தை கொண்டும் இதற்கு ஒரு தீர்வு வராமல் தமிழ்நாட்டில் இப்பொழுது அவர்கள் ராஜினாமா செய்த அந்த இடங்களில் தேர்தல் நடத்த அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அந்த மனு கொடுத்திருக்கிறேன். ஆளுநர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். ஆளுநராக நான் இதில் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆளுநருக்கு பவர் இருக்குது. நீங்க அவங்களை இம்மீடியட்டா சம்மன் பண்ணுங்க. நீ அந்த 6 எம்எல்ஏக்கு சம்மன் பண்ணுங்க, அவங்களை விசாரிங்க. நீங்க அது ஒரு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு கட்சியில ஜெயிச்சு போறாங்க, மேலும் ஜெயிக்கிறாங்க. ஒரே 1.5 மாசத்துக்குள்ள என்ன காரணத்தால நீங்க ராஜினாமா பண்ணீங்க அப்படிங்கறது அதுக்கு விசாரணை பையங்க. அது நிச்சயமாக இதுக்கு அப்ப நீங்க அதிமுகவிலிருந்து வெளியே அல்லது திமுக வெளியே தமுக அல்லது வேறு எந்த கட்சியிலாவது வெளியே நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போனா ஆளுங்கட்சியில வந்தால் இதுல மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்படுவார்கள், வேறு பதவிகள் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை காட்டித்தான் அவர்கள் அந்த கட்சிக்கு போகிறார்கள்.
சட்டம் ஒழுங்கு, குதிரை பேரம் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்ததாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அதனை நாம் நேரலையில் பார்த்தோம்.